சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கல்ற திருவிழா பத்தி ரெண்டு வார்த்தை சார். கல்ற திருவிழா என்டையர் சிட்டியில் நடந்தாலும் ஸ்டேட்ல நடந்தாலும் கேஜிஎஃப் மாதிரி கிடையாது. கேஜிஎஃப்ல இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், இன்னொரு கிறிஸ்டியன்ஸ் எல்லா மதமும் சமாதானமா இருக்கிற ஒரே ஒரு இடம் கேஜிஎஃப். ஆனா இந்த கல்றையை சுத்தமா வைக்கல. யார் வைக்கணும்? முனிசிபாலிட்டி வைக்கணும். பல கோடி லூட்டி அடிச்சுன்னு துண்ணுக்குறாங்கல்ல. நான் இப்ப சொல்றேன், இந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் இந்த கல்றையை பார்த்து மழை காலம் வந்தாலும் சரி, வெயில் காலம் வந்தாலும் சரி, இந்த கல்றை அமைதியான முறையில் அழகான கல்றை இதை செய்யற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஏன்னா இதோ பத்துனுக்குறாரு பக்த வச்சுலாம் கேஸ் பண்ணி அங்க போயிட்டாரு. நான் எங்க தானே வரணும்? யார் யார் இங்க வரணுமோ அற்புதமான கல்லறையாகணும். இந்த கல்லறைன்றது எப்படி இருக்கணும்னாக்கா அரண்மனை மாதிரி இருக்கணும். இதுதான் என்னுடைய எய்ம். வாழ்க்கை அவ்வளவுதான், வாழ்க்கையே அவ்வளவுதான் சார். பட் சப்போஸ் மழை வந்துச்சுன்னா சகதியம் சேருமா இருக்கும். எத்தனை லட்சம் செலவு பண்றதுனால இதே பண்ணக்கூடாது? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும், எல்லா கலரையும் அப்படிதான் இருக்கும். கடைசி கட்டம் இதுதான் அரண்மனை. எப்படி ஒரு காலை தூக்கின்னு மீனை வச்சுக்கின்னு அப்படி வானத்தை பாக்குறாரு. யார் அவரு? சொல்லுங்க, யார் அவரு? சொல்லுங்க சார். இப்படி ஒரு காலை தூக்கின்னு வானத்தை பார்த்து மீனை வச்சுக்கிறாரு. யாரு? சொல்லுங்க, யார் அவரு? யார் அவரு? இவ்வளவோ கேக்குற, சொல்லுங்க பாக்கலாம். நீங்களாம் மீடியா பிரஸ் தானே. அவர் எதுக்கு ஒரு காலை கீழே வச்சுன்னு மேல தூக்கின்னு விட்டாரு? இல்ல, மேல பாக்குறாரு. என்னத்துக்கு பார்த்தாருன்னா, ಅಲ್ಲಿರೋದೇ ನಮ್ಮನೆ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ಸುಮ್ಮನೆ. ಎಲ್ಲಿದೆ ನಮ್ಮನೆ? ಅಲ್ಲಿ, ಇಲ್ಲಿರೋದು ಸುಮ್ಮನೆ. இந்த சுಮ್ಮನೆ இருக்கிற மனையை தான் நம்ம அள்ளிற மனை தர பார்க்கணும். சொர்க்கம் நரகம்னு ப்ரேயர் பண்ணிக்கணும் ஏமாத்தி நிற்கிறாங்க. அது இந்து மதமாகட்டும், கிறிஸ்டின் மதமாகட்டும், எந்த மதமாகட்டும், எத்தனை ஸ்டெப்ஸ், எத்தனை கிலோமீட்டர் சொர்க்கம்னு சொல்லு. நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். ஓம் சக்திக்கு பஸ் அனுப்புறாங்கல்ல, நம்ம போயிட்டு வந்துடலாம். சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஓஹோ, இப்படி செய்தா தான் சொர்க்கத்துல போக முடியும், இப்படி பண்ணா நரகத்துக்கு போக முடியும், பார்த்துட்டு வரலாம். யாருன்னா பார்க்க முடியுமா? போய் வாழ்க்கைன்றது ஒரு பலூன் மாதிரி சார். உடம்புல எவ்வளவு காத்துக்குதோ அவ்வளவு காத்த ஒரே ஒரு காத்து போச்சுனாக்கா. அதனால இல்ல, நல்ல ஐமாஸ் லைட்டு ரோடுங்க பக்குவமா பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது இருந்துச்சு. நான் என் பீரியட்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தேன் பின்னாடி வரைக்கும். இந்த கலரைய சுத்தமா வைக்கணும், அற்புதமா வைக்கணும். சும்மா பூஜை பண்ணிட்டு போறது முக்கியம் இல்ல. கோட்டீஸ்வரமான அக்கா அதோ மண்ணில் என்ன உருவாக்கி விட்டுருவோம். விதி. ராஜராஜ சோழன் கொட்டிற கோயில் இருக்குது, அவன் கலர் எங்கன்னா இருக்குதா? ராஜேந்திர சோழன் ஜாஸ்தியே பிடிச்சான், உலக நாடுகள் எல்லாம் பிடிச்சான், அவன் கலர் இருக்கா? நம்ம நம்பிக்கை என்னன்னா கடவுள் மேல, அவ்வளவுதான். ஆனா எனக்கு நம்பிக்கை அந்த தாய் மேல, என்ன வளர்த்ததுல இதை அற்புதமா பண்ணணும். பண்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். முனிசிபாலிட்டியில கூட வச்சுருக்கிறாங்கல்ல, பிக் அண்ட் சூஸ் பாலிசி. அது நீங்க எல்லாம் இருந்தீங்க 2 ஏக்கர் 25 குண்டா மெஷர்மெண்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன். ஆனா அதை இடிச்சதே பெரிய தப்பு. எப்படி தப்பு? ஏன்னா அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ்கெல்லாம் 4 முறை காப்பாத்தி விட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா நம்மள ஓடிச்சிடுவான்னு எனக்கு ஓட்டு போடாத எதிர்ச்சி விட்டாங்க. ஆனா நான் இப்ப மனசு வச்சேன்னு வச்சுக்கா, ஒருத்த கூட இருக்க மாட்டேன் மார்க்கெட்ல. ஒருத்த கூட இருக்க முடியாது மார்க்கெட்ல. டிவிடல் பெஞ்ச் என்ன சொல்லிக்குது?
ரியாக்ஷன் விடும்போது இது என்ன செப்பரேட் மார்க்கெட்டா? எல்லாம் சேர்ந்து தானே எம்ஜி மார்க்கெட்டு. அப்போ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆகுதா இல்லையா? நான் அதை பத்தி இப்ப நான் பேச விரும்பல. ஒழிட்டு விட்டேன். லாஸ்ட் மீட்டிங்ல முனிசிபல் மீட்டிங்ல நீங்களே என்டார்ஸ் என்னன்னு இடிக்கணும். ஆமா இடிக்கணும். இப்ப இச்சது தப்புன்றீங்க. எம்ஜி இடிக்கணும். இச்சது தப்பு. தப்பு தான். ஒரு பக்கம் இச்சது தப்புன்றீங்க, ஒரு பக்கம் மீட்டிங்ல வந்து என்டார்ஸ் பண்ணீங்க. எஸ் சார், பாருங்க, ஒரே நாக்கு தான் சார். சூடா இருந்துச்சுன்னா என்ன பண்றோம்? ஊதுறோம். ஊதி தானே குடிக்கிறோம். அப்ப என்ன கோல்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே குளிர்காலம் வச்சா அதே நாக்குல கை சூடாகுது இல்ல? ஒரு நாக்கு ரெண்டு வேலை செய்யும். அதே மார்க்கெட்டை ரியாக்ஷன் ஒண்ணுன்னு சொன்னால, இந்த வேலை செய்து அந்த வேலையை செய்யணுன்றதுக்காக நான் இடிக்கிட்டு விட்டேன். அழகு மார்க்கெட் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஜட்ஜி என்ன சொன்னாங்க டிவிஷனல் பெஞ்ச்ல? அதை செய்வியா? வசூல் பண்ணி கொடுத்தீங்கல்ல சார். 52 பேர் போயிட்டு 1000 ரூபாய் கொடுத்து ஸ்டே எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க சார். யாருக்கிட்ட கொடுத்தான்னு கேளுங்க. அவன் உண்மையில அவங்க ஒப்பனுக்கு அவன் அம்மாவுக்கு பிறந்தாக்கா இவங்ககிட்ட கொடுத்தேன்னு சொல்லுங்க. ஆனா அவங்ககிட்ட கொடுத்தாலும் எனக்கு தெரியும். கொடுத்தவனுக்கு வலிக்கலன்னாக்கா எனக்கு என்ன வலிக்க போகுது? இவனுக்கு திருந்த மாட்டானுங்க சார். இவனு இப்படிதான் வைக்கணும், இவனுங்களை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு யார் சொன்னது? வள்ளல் முன்சாமி சொன்னாரா? உடனே அப்படி சொல்லாமா சார்? ஒரு லீடர் இருந்தேன் நானா. இன்னும் வச்சுக்கா, கசாப் கடையில் என்ன நடக்குதோ அதான் நடக்கும். கெட்டவனுங்க இருக்கவே கூடாது சார். சுடுகாட்டுல கூட அவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா நல்லவங்களை கூட கெடுத்துருவானுங்க. 51,000 ரூபாய் கொடுத்துக்கிறானுங்க சார். யாரு கொடுத்தானுங்க? யார் கொடுத்தானுங்க சார்? அவங்களை கேளு. குடுக்கலன்னு சொன்னா நான் பேரு சொல்றேன். குடுக்கலன்னு நாங்க சொன்னா நான் பேரோட சொல்றேன். எனக்கு அவசியம் இல்லை. திருடனு இருக்கிற வரைக்கும் திருட்டுதனம் செய்யறவன் செய்வான். நீ செய்யல, நான் செய்யல. வீட்டுக்கு இருக்கிற நீ செய்யல, நான் செய்யல. யார் செய்து மாத்த? சுதேஷனு கேளு, சொல்லுவான். என்ன ஹியூமன் ரைட்ஸ் பாபு கேளு, சொல்லுவாரு. ஏன்னா அவர் மனித நியாயம் உள்ளவர் இல்ல. இவங்களெல்லாம் டிபார்ட்மெண்ட் சரியில்லை சார். போலீஸ் இஸ் ஃபெயில்டு. போலீஸ் மனசு வச்சாக்கா ஒருத்த கூட தலை தூக்க மாட்டாங்க. அயோக்கியன் எவனும் வாழவே முடியாது. அயோக்கியனுவா நான் இருக்கும் போதோ அயோக்கியம் வெளியே வர முடியாது. மாட்டு வண்டி ஸ்டாண்ட் சொல்லுங்க. ஆமா, அது ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு திருப்பி கடை கொடுக்குறான்னு ஒத்துக்கிறாங்க. இது பண்ணி எவனாலே கொடுக்க முடியாது. அது நீங்க எவனாலே கொடுக்க, நீங்க அது அப்ஜெக்ஷன் பண்ணீங்க. தப்புலாவே பண்ண அப்ஜெக்ஷன் பண்ணது மட்டும் இல்ல, நான் வெறும் கவுன்சில் பேசுறது வந்து அவங்க இன்னும் வெளியே விடல. தைரியத்தை தாக்க தம்முன்னா விட சொல்லுங்க. வெளியே கொடுக்க முடியாது. எவ்வளவு பேர் கடை வச்சானோ அவனுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. என்னத்துக்கு வச்ச நீ? எதுக்காக வச்ச? ஒரு பாட்டு கேட்டு இருப்பீங்க, கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்ணன் வந்தான். அது மாதிரி வள்ளல் வந்தான், வள்ளல் வந்தான், ஏழைகளெல்லாம் ஆப்பு நல்லா அடிச்சான். இன்னும் கொஞ்சம் அடிக்கிட்டோம், பணக்காரனுங்களும் அடிச்சான், ஏன் அடிச்சான். அதனால வள்ளல் வந்தான், நம்ம வள்ளல் வந்தான், எல்லாரையும் முடிவு கட்டிட்டான். ஹில் மார்க்கெட் சம்பந்தமா அது நல்லதோ கெட்டதோ அவங்க வீடு கட்டிக்கணும், அந்த கடையை கட்டிக்கிட்டு இத்தனை நாளா வாழ்ந்து அவங்களுக்கு சாதகமா நீ பேச மாட்டீங்க. பேசுற மாதிரி அவங்க நடந்துக்கல இந்த ஊர்ல. ஏன்னா உங்களுக்கு என் கை சுத்தம் வேணும். என் கை எனக்கு எல்லாரும் வேணும் இல்ல. அயோக்கியனுக்கு எனக்கு வானவே வேணாம், திருடனு எனக்கு வானவே வேணாம், 420 பண்றவன் எனக்கு வானவே வேணாம். எல்லாரும் வேணும்னு சொல்றவன் நான் கிடையாது. எனக்கு நல்லவன் மட்டும் வேணும். நல்லவங்க கம்மியா தான் இருக்கிறாங்க. நல்லவன் கம்மியாகிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், 30% நல்லவங்கிறான், 70% ஸ்ட்ராங் இருக்கிறான். ஆனால் நீ கேட்குற மாதிரி எல்லாரும் வேணும்னா எனக்கு எவனுமே தேவையில்லை. ஐயோ எனக்கு வேணுமா? திருடன் எனக்கு வேணுமா? போலீஸ்காரங்கிட்ட போய் கேளு, சார் எல்லாரும் உங்களுக்கு வேணும் சார், நீங்க போலீஸ் வந்து ஃப்ரெண்டு, போலீஸ் வி ஆர் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்கல்ல, அந்த போலீஸ் கிட்ட போய் சொல்லுங்க. திருடனா கஞ்சா வைக்கிறவன கொலை பண்றவனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்க சொல்லு. நான் அப்படி கிடையாது. இப்போ கேஜிஎஃப் நிலைமை
டெவலப்மெண்ட் விஷயமா எல்லா இடத்துலயும் நீங்கள கண்ணால பாத்துருக்கீங்க. ஆமா இது ஒரு எக்ஸாம்பிள். இது பில்லு மார்க்கெட் ஆமா. நல்ல ஆமா. பண்றாங்க. இப்ப உங்க பிரகாரம் கேஜிஎஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்குதா இல்லையா? இல்ல. எப்படி சொல்றது? எந்த வகையில சொல்றது? எந்த ரோடு நல்லா ரோடு பாருங்க. ஆப்போசிஷன் பேட்ல ஐஎஸ்டி டாக்ஸ் கட்டுறோமா இல்லையா? மைனிங் கூட அவங்களும் காசு கொடுக்குறாங்க. எந்த இடத்துலனா 7 கிராஸ்ல 7 ரோட்ஸ் இருக்கா சொல்லுங்க. கவர்மெண்ட் நான் கொண்டாந்து டிகிரி காலேஜ் கேஜிஎஃப் சரித்திரத்திலே கிடையாது. கொண்டாந்துனா இல்லையா? நீ கொண்டா ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், நீ கொண்டா ஒரு லா காலேஜ், நீங்க அப்பா மினிஸ்டர், எங்க அப்பா தொழிலாளி, கொண்டா. மெடிக்கல் காலேஜ் சாங்ஷன் ஆகிட்டு எங்க பிபிபி மாடல் எங்க கேஜிஎஃப் எப்போ வாயிலையா தேனு பேப்பர்ல எழுதி திட்டிக்குமா? இல்ல